ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய அளவில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒஸ்மான் ஹதி அப்படிங்கிற ஒரு 32 வயசு ஆள அங்க சுட்டு கொன்றுறாங்க. இதுதான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு போராட்டத்துக்கு காரணமா வந்து இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதாவது அந்த ஹதிய சுட்டது கொன்னதுக்கே வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அப்படி இருக்கையில இன்னைக்கு டிசம்பர் 22 இன்னைக்கு ஒரு யங் லீடரை வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டு கொன்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம இந்தியானா அப்படின்னு சொல்லி இந்தியா மேல பழிய தூக்கி வேற போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இந்துக்களை மிகப்பெரிய அளவில் தாக்கிக்கிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஹதியை வந்து சுட்டதுனால ஏன் அங்க இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா மேல ஏன் இப்படி ஒரு மிகப்பெரிய பழியை தூக்கி அவங்க எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணினாங்க. அதாவது அந்த ஜென்சி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. இந்த போராட்டத்தில் அங்க இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து, அதாவது ஷேக் ஹசீனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டம் அப்படிங்கிறது மிக கொடூரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் பத்தி எரிஞ்சுது. இதில் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது அந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரே கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இல்லை அந்த கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிறவங்க மட்டுமே அரசு வேலைகளை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மித்த சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணிக்கிறது எல்லா விஷயங்களும் அவங்களே பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினால அங்கே இருந்தவங்க எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்க ஆரம்பித்த அதில் மெயின் முக்கிய புள்ளியாக இருந்தது யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்மான் ஹதி அப்படிங்கிற அந்த 32 வயசு ஆள் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கார் அந்த நாடு ஃபுல்லாகவே. அதாவது அவர் கேட்க ஆரம்பித்த அந்த கேள்வி அப்படிங்கிறது நாடு ஃபுல்லாகவே போராட்டமாக வலுக்க ஆரம்பிக்குது. அந்த போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருச்சு. அதனால அங்கிருந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளியே ஓடி போயிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களோட வீடு, அதுக்கப்புறம் அவங்களோட உடைமைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அப்படி அந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு காரணமா இருந்தும் தலைமை தாங்கினது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த சுட்டு கொண்டுட்டான்னு இப்போ சொல்கிறோம்ல, இந்த ஒஸ்மான் ஹதி அப்படிங்கிறவர் தான். இந்த ஒஸ்மான் ஹதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் 12 அன்னைக்கு அங்கே ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகிறப்ப ஒரு 2 பேர் பைக்கில் வந்து அவர் வந்து சுட்டுறாங்க. சுட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய உள்ள ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் போய் அவர் ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் இறந்து வந்து போயிடுறாரு. இந்த நியூஸ் அப்படிங்கிறது, அதாவது லாஸ்ட் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. இந்த நியூஸ் வந்து பங்களாதேஷ்க்கு வருது. பங்களாதேஷ்க்கு வந்தோடனே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2024 போன வருஷம் தான் இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது. இது எல்லாமே பண்ணது யார்? யங்ஸ்டர்ஸ் தான் வந்து பண்ணாங்க. உடனே என்னாச்சு, இந்த ஹதி வந்து எப்படி வந்து யார் வந்து கொன்னாங்க, யார் வந்து இதை சுட்டது, அவங்கள ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் என்னாச்சுன்னா, இந்த ஒஸ்மான் ஹதி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் போராடுறப்பே ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த கேம்பெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை தான் சொல்லியிருந்தாரு. முன்ன இருந்த ஷேக் ஹசீனா அந்த கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வந்து அவர் முன் வச்சுறாரு. இதனால இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்தியன் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே பழியை தூக்கி போட்டு அங்கே இருக்கிற ஹிந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனால் அங்கேருந்து ஒரு ஹிந்துவை அடித்து, ஒரு காலேஜில் இருந்த ஒரு ஹிந்துவை அடித்து மரத்தில் கட்டி வச்சு எரிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே ஏன் இப்படி ஒரு விஷயத்தை வந்து, அதாவது மதம் சார்ந்து ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள் வெறும் 8% தான் இருக்காங்க. ரொம்ப மைனாரிட்டியாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடெக்ஷன்லாம் வந்து பயங்கரமாக போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவாக போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிற இந்த டைமில் இன்னைக்கு டிசம்பர் 22 மறுபடியும் ஒரு யூத் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுறாங்க. தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் வந்து சுட்டுறாங்க. மறுபடியும் அங்கே இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரோட நிலைமை இன்னும் என்னங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஏன்னா போராட்டம் வந்து இவ்வளோ மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் அவுட் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ அங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு, பங்களாதேஷில் என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னே தெரில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா, அதாவது முன்னாள் பிரதமர் வந்து என்ன மாதிரி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற யூசப் கான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து பெரிய அளவில் பாதுகாக்கல,
எல்லா விஷயங்களும் நாட்டில் இப்படி ஒரு மிக மோசமான நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யூசஃப் கானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் டெம்பரரி பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறாங்க. அதுக்கு யூசஃப் கான் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கும் இப்போ நடக்கிற பிரச்சனை இல்லை முன்ன நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷேக் ஹசீனா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் இப்போ பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே நடக்கிற உள்நாட்டு பிரச்சனை இல்லை உள்நாட்டு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தலையிடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அவசியமே இல்லை. இதுக்கும் அங்கே நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஏன் போய் அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள், அதாவது நம்ம இந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷோட ஹை கமிஷனை கூப்பிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது உள்நாட்டில் எவ்வளவோ அரசியல் வந்து பண்ணலாம், ஆனால் மதத்தை வச்சு ஏன் இப்படி ஒரு அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னனால இந்துக்கள் தான் காரணமாக, அங்கே இருக்கிற அந்த அப்பாவி மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருப்பாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏன் இந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சமம் தான். எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வந்து அடித்தாலோ இல்லை தீப்பட்டாலோ கண்டிப்பாக வலிக்கும். எல்லா விஷயமும் ஒன்று தானே. ஆனால் அப்படி இருக்கையில் ஏன் இப்படி ஒரு கொடூரமான அதை மனிதத்தன்மையற்ற செயலை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்க வரைக்கும் டாடா பை. தேங்க்யூ.